सद्गुरु श्री शंकर महाराजाय नमो नमः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய சரித்திரத்தை நாம் எல்லாம் கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். மகாராஜுடைய சரித்திரம் வெறும் குருவுடைய வாழ்க்கை சரித்திரம் அல்லது குரு செய்த அற்புதங்கள் நிறைந்த ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய சரித்திரம் ஒரு ஞான பெட்டகம். ஒரு ஆன்மீகவாதி எப்படி தன் வாழ்க்கையை நடத்துவார் அல்லது குரு எப்படி தன் சிஷ்யர்களை வழி நடத்துவார் அப்படிங்கிற விஷயங்கள் அடங்கிய ஒரு ஞான பெட்டகம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் ஒருத்தர் ஆன்மீகத்துக்குள்ள வரணும்? இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. சிலருக்கு மட்டும்தான் ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே தோணும். ஆனால் இங்கே ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே பக்தி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஆன்மீகத்திற்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பயம் மற்றும் இயலாமை தான் நம்மளை சில சடங்குகள் செய்ய வைக்கிறதே வழிய அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. உதாரணமாக, ஆன்மீகத்தில் முன்னேறிய நிலையில் இருப்பவர்களுடைய குணாதிசயங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். கடந்த காலத்துடைய துன்பமோ எதிர்காலத்துடைய பயமோ இல்லாமல் நிகழ்காலத்திலேயே இருப்பார்கள். தான் தனித்துவமாக திகழ வேண்டும் அப்படின்னு நினைக்காம அவர்கள் பாட்டுக்கு அவர்களுடைய செயல்களை செஞ்சுட்டே இருப்பாங்க. என்ன நடந்தாலும் தன்னுடைய பாதை அல்லது கொள்கையில் மாறாமல் இருப்பார்கள். எப்போதுமே வைராகியத்துடன் இருப்பார்கள். அனைவரின் மீதும் சமமாக அன்புடன் இருப்பார்கள். அதாவது ஒழுங்குமுறையான நேர்மறையான சிந்தனைகள் ஒருவருக்கு இயல்பாகவே இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு பக்திங்கிற விஷயம் தேவையே இருக்காது. பக்திங்கிறது ஒருத்தரை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் நேர்மறையாக சிந்திக்க வைப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம், ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்தில் சில வகையான சட்டத்திட்டங்களில் தான் எல்லாமே இயங்குது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சின்ற சித்தர்களும் ஞானிகளும் சில சட்டங்கள் ஒழுங்குமுறைகளை உருவாக்கி இப்படிப்பட்ட வழியில்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும், இப்படிப்பட்ட வழியில்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் பக்திங்கிறதும் மதம் அப்படிங்கிற விஷயங்களும் தோற்றுவிக்கப்பட்டன. இதே உபனிஷத்துகள்லேயோ வேதங்கள்லேயோ இந்த மாதிரியான பக்திங்கிற விஷயம் பற்றி பெருசாக பேசப்படலை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்த புராணங்களில் தான் இந்த பக்திங்கிற விஷயம் பேசப்பட்டு வருது. பக்தி பண்ணி முடித்ததுக்கு அப்புறம்தான் நம்மளால் இந்த விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஸ்கூலுக்கு போயிட்டு தான் காலேஜுக்கு போக முடியும். அதுக்காக நான் காலேஜுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் தப்பு அல்லது மட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் இந்த விஷயங்களை, பக்தி போன்ற விஷயங்களை தன்னுடைய பூர்வ ஜென்மங்களில் செய்ததுனால அதோடைய தொடர்ச்சியாக அடுத்த ஜென்மத்தில் இந்த ஆன்மீக நிலையில் முன்னேற்றமான நிலையிலேயே பிறந்திருப்பார்கள். அவர்களுக்கு பக்தியின் மீது நாட்டம் இருக்காது. அதனால் அவர்களுடைய சிந்தனைகள் வேறு மாதிரியாகவே இருக்கும். இப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் முன்னேறிய நிலையில் இருப்பவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா மூலத்தோடு போய் கலந்துடுறாங்க. நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கே சென்று விடுகிறோம். அவர்கள் மீண்டும் இந்த பூமியில் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. எல்லாத்தையும் கற்றுணர்ந்து எல்லா வகையான ஞானத்தையும் பெற்றதுக்கு அப்புறமா இந்த பூமியில் திருப்பி அவர்கள் உடல் எடுத்து இங்கே பிறக்க வேண்டுங்கிற அவசியம் இருக்காது. ஆனால் சில யோகிகள் அல்லது துறவிகள் இந்த மாதிரி தன் மூலத்தில் போய் கலக்காமல் இந்த பூமிக்கு அருகிலேயே நின்று கொண்டு தன்னுடைய பக்தர்கள், தன்னை சார்ந்து இருப்பவர்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு அவர்கள் விரும்புவார்கள். அப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்லணுன்னா சாய்பாபா, அக்கல்கோட் மகாராஜ், சங்கர் மகாராஜ் போன்ற யோகிகள் இந்த பூமிக்கு அருகிலேயே நின்று கொண்டு எப்போது வேண்டுமானாலும் உடல் எடுத்து வந்து நம்மளை
காத்து ரட்சணை பண்ணுறாங்க. இது சம்பந்தமான கதைகள், லீலைகள் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். சாய்பாபாவும் தான் இறப்பதற்கு முன்னாடி, நான் சமாதி அடைந்தாலும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டு நான் உங்களுக்கு துரிதமாக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நான் இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதே மாதிரி பல மகான்கள், பல யோகிகள் தான் சமாதி அடைந்ததுக்கு அப்புறமா உடலோடு வந்து தன் பல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் லீலை இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்பட்ட உன்னதமான ஒரு யோகி தான் சங்கர் மகாராஜ். இது தொடர்பான ஒரு லீலையை நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த சம்பவம் 1942 இல்லை 43 நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுறது. மகாராஜ் அகமது நகரில் இருக்கிற அண்ணாவுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். அவரோட கூட வந்து ஒரு பால யோகி வந்திருந்தார். அந்த பால யோகி யாருன்னு அண்ணாக்கு தெரியல. அப்புறம் பின் நாட்களில் தான் அவர் தெரிஞ்சுக்கிறார், இவர் பேர் பால மகாராஜ், அவர் இமயமலையிலிருந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஜ் வந்த அந்த சமயத்தில் அண்ணாவுடைய அப்பாவான கணேஷ் அபியங்கர் வீட்டில் இல்லை. மகாராஜ் என்ன பண்ணாருன்னா, அந்த பால யோகியை அழைச்சிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு 4 நாட்களுக்கு கதவை தாப்பா போட்டுக்க போகிறேன், யாரும் என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்டுறார். இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு உள்ளே போனாலும் அண்ணா அப்போ சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து நிறைய துருதுருப்பு இருக்கும். மகாராஜ் மேலே அவருக்கு உரிமையும் ஜாஸ்தியாக இருந்தது. அப்படிங்கிறதுனால மாலை நேரத்தில் டீ கொடுக்க வேண்டிய நேரத்தில் கதவை திறந்து பார்க்குறார். அப்போ உள்ளே போய் பார்த்தப்ப இந்த 2 பேரும் ரொம்ப அப்படியே ஒரு அசையாமல், ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்ததும் அண்ணா ரொம்ப பயந்து போய்டுறார். 2 பேரும் இறந்து போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உடனே டாக்டரை கூப்பிட்டு அவர்களை செக் பண்ண சொல்கிறார். அந்த டாக்டரும் வந்து பார்த்துட்டு 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பதட்டமாயிடுறார் அண்ணா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராவ் பகதூர் நவாலே அப்படின்னு ஒரு குடும்ப நண்பர், அவரும் மகாராஜுடைய பக்தர் அப்படிங்கிறதுனால அவரை கூப்பிட்டு பார்க்க சொல்கிறார். அவர் ஒன்றே இவருக்கு என்ன அறிவுரை சொல்கிறாருன்னா, மகாராஜ் 4 நாளைக்கு என்னை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா, அதனால் 4 நாளைக்கு அப்புறமா நீ என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து காத்திரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். மகாராஜ் சொன்னபடியே 5ஆவது நாள் அவர் கண் விழிச்சுக்கிறார். கண் விழிச்சுட்ட உடனேயே எனக்கு டீ கொடு அப்படின்னு கேட்குறார். இதை பார்த்த உடனே அண்ணாக்கு பயங்கரமாக கோபம் வருது. என்ன இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜையும் அந்த பாலயோகியும் உடனே வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறார். அதாவது ஒரு யோகியுடைய நிலை என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது எதுவுமே அண்ணாவுக்கு புரியாததுனால அவருக்கு எக்கச்சக்கமாக கோபம் வருது. ஒரு சாதாரண மனித நிலையிலேயே யோகிகள் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி லெவல் தான் அண்ணாவுக்கு இருந்தது. அப்படிங்கிறதுனால மகாராஜை பற்றின விஷயங்கள் எதுவுமே புரியல. அப்போ கோபம் உச்சத்துக்கு போய் அவரை வந்து வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறார். அந்த சமயத்தில் தான் அவருடைய தந்தையான கணேஷ் அபியங்கர் வீட்டுக்குள்ளே நுழையிறார். நுழைஞ்ச உடனே நேராக அண்ணா என்ன பண்ணுறாருன்னா, அப்பா இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, இந்த 2 பேரையும் வீட்டை விட்டு முதல்ல வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கத்துறார். மேஜர் கணேஷ் அபியங்கர் அண்ணா மேலே ரொம்ப கோபமாகி, ஏ முட்டாளே வாயை மூடு, என்ன நடந்ததுன்னு நம்ம முதல்ல மகாராஜ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை ஆசுவாசப்படுத்துகிறார். மகாராஜ் நடந்த விஷயங்களை கணேஷ் அபியங்கர் கிட்ட விளக்க ஆரம்பிக்கிறார். மகாராஜ் சொல்கிறார், நானும் இந்த பாலயோகியும் ஒரு அவசரமான மீட்டிங்காக லண்டனில் இருக்கிற டவுன் ஹால் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அந்த மீட்டிங்கை கோடிக்கணக்கான பேர் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார். மேஜர் உடனே சொல்கிறார், நான் அந்த டவுன் ஹாலுக்கு ஏற்கனவே போயிருக்கேனே, அந்த இடத்துல கோடிக்கணக்கான பேரெல்லாம் அந்த ஹால் தாங்காதே, அந்த இடம் இதை விட சின்னதாச்சே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே அந்த பையன் சொல்கிறார், அந்த மீட்டிங் வந்து டவுன் ஹாலில் தான், அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல தான் நடக்கலை, டவுன் ஹாலை சுற்றி நடந்தது, அது வேற ஒரு ஆன்மீக நிலையில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது யோகிகள் நம்மள மாதிரியான ஒரு ஸ்தூல ரூபத்திலேயோ ஸ்தூல நிலையிலையோ இருந்து இந்த விஷயங்களை வந்து செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய நிலை சூக்ஷ்மமாகவும் சூக்ஷ்ம நிலையிலையும் நடக்கும். அப்படிங்கிறதுனால அவர்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாகத்தான் இருக்கும். நம்ம ஒரு சாதாரணமான ஒரு மனித நிலையிலிருந்து யோசிக்கிறதுனால தான் டவுன் ஹாலில் நடந்ததா, இங்கே இவ்வளவு பேர் தான்
உள்ளே வந்து இந்த இடம் பிடிக்கும், இதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து இடவசதி இருக்காது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையெல்லாம் வருது. அங்கே ஆன்மீக சக்திகள் எல்லாருமே சேர்ந்து அங்கே கூடினோம். 2ஆம் உலகப் போர் சம்பந்தமாக நாங்கள் எல்லாரும் அங்கே டிஸ்கஸ் பண்ணினோம். அங்கே எல்லாருமே தலைவர் வர்றதுக்காக காத்திருந்தாங்க. அந்த தலைவர் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீ சங்கர் மகாராஜ் தான். அந்த தலைவர் வந்த உடனே, அதாவது ஸ்ரீ சங்கர் மகாராஜ் வந்த உடனே அந்த மீட்டிங் ஆரம்பிச்சுது. அந்த மீட்டிங்கோட முடிவில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்று வந்து தயாராக போகிறது. அந்த ஆயுதத்தை ஒரு இடத்து மேலே நாங்கள் வந்து போட போகிறோம். அப்போது இந்த 2ஆம் உலகப்போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் முடிவெடுத்திருக்கோம். அந்த இடமும் முடிவாயிடுத்து. அந்த இடம்தான் ஜப்பான். ஏன் அப்படின்னா, ஜப்பான் தான் நிறைய பிரச்சனைகளை மனுஷங்களுக்கு உருவாக்கின்னு இருக்காங்க. அதனால் அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நாங்கள் ஜப்பான் மேலே போடுறதா முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது பார்த்திங்கன்னா 1942 இல்லை 43 அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா. 2ஆம் உலகப்போர் 1945 தான் முடிவாகுது. இந்த முடிவுகள் எல்லாமே 2 வருடங்களுக்கு முன்கூட்டியே எடுக்கப்பட்டு விட்டது. அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்வுகள் தான் தொடர்ச்சியாக நடந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த ஆன்மீக சக்திகள் முடிவு செய்த மாதிரி ஜப்பான் மேலே இந்த அணு குண்டுகள் போடப்பட்டன. 2ஆம் உலகப்போரும் முடிவுக்கு வந்தது. இந்த குறிப்பு அண்ணாவுடைய தந்தையான கணேஷ் அபியங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வச்சிருந்தார். மகாராஜ் ஒரு முறை சொன்னார், நான் தான் ஜப்பானை அழிப்பேன், நான் தான் அதை காப்பாற்றுவேன், அந்த நாட்டை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். இதை நிரூபிக்கிற மாதிரியான, ஜப்பான் நாட்டை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற வார்த்தைகளை நிரூபிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வும் நடந்தது. அதை நான் உங்களுக்கு அடுத்த காணொளியில் விவரமாக சொல்கிறேன். இப்போது இந்த நிகழ்வு, அதாவது சித்த சக்திகள் தான் எல்லா விஷயங்களையுமே தீர்மானம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த பல புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாண்டிச்சேரி ஸ்ரீ அரபிந்தோ அவருடைய சுயசரிதையிலையும் இது சம்பந்தமான விஷயங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. 2ஆம் உலகப்போர் சமயத்தில் சித்த சக்திகள் சில முடிவுகள் எடுத்தது அப்படிங்கிறதையும், அந்த இங்கிலாந்துக்கும் போலாண்டுக்கும் நடந்த சண்டைகள் அதை பற்றின குறிப்புகளும் அதில் இருக்குது. அதனால் இந்த சித்த சக்திகள் தான் எல்லா விஷயங்களையும், உலக சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதை ஒரு நாத்திகவாதி புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இல்லுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லுமினாட்டிஸ் தான் இந்த உலகத்தை வந்து இயக்கின்னு இருக்காங்க, அவர்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள், இந்த பணத்திற்கான மதிப்பு என்ன, இந்த நிகழ்வுகள் போர் நடக்க வேண்டுமா என்ன போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த இல்லுமினாட்டிஸ் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இல்லுமினாட்டிஸ் அப்படின்னு போட்டால் தெரியும். அதை பற்றின ஆராய்ச்சிகள் நிறையா மேலை நாடுகளில் நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம ஊரில் ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா இதை வந்து சித்த சக்திகள் தான் அனைத்து விஷயங்களையுமே இயக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஆன்மீகவாதிகள் சொல்லுவார்கள். அதனால் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னா, அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டன, அனைத்து நிகழ்வுகளுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டன. நம்ம வெறும் சாட்சியாக இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதில் நம்ம ஒரு கேரக்டராக நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய வேலை முடிஞ்சதும் நம்ம இந்த உடலை துறந்து விட்டு முக்தி நிலைக்கு போகிறோமா இல்லை அடுத்த உடலை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம இந்த உடலோடு இருக்கும் பொழுது நடந்து கொள்ளும் நடவடிக்கைகளை பொறுத்தும் நம்முடைய சிந்தனைகளை பொறுத்தும் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொளியை முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் மகாராஜ் ஜப்பானில் செய்த அற்புதத்தையும், மகாராஜ் சமாதி அடைந்த பிறகு செய்த அற்புதத்தையும் விளக்கமாக கூறுகிறேன். நன்றி.